ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ஸ்கின் கேர் பற்றினதெல்லாம் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த வீடியோக்காக வந்திருக்கீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் 1.39க்கு மாதிரி போயிருக்கோங்க. ஸோ அதிலேருந்து வந்துட்டு நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு நிறைய டைம் இருக்கும், ஈஸியாக வீடியோ எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குங்கிறதுனால நான் சீக்கிரமாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த அவலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்கல்ல, தேங்காய் போட்டு சக்கரை போட்டு, சரி அதே வந்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இன்றைக்கி லஞ்சுக்கும் வந்துட்டு சாம்பாரும் புடலங்காய் ஃப்ரையும். ஸோ இது ஈஸியாக முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணுங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி குக் பண்ணியாச்சு. டக்குன்னு ஒரு இதில் வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு இன்னொரு இதில் வந்துட்டு புடலங்காய் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் அவல் வந்துட்டு நம்ம ஹாட் வாட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி சோக் பண்ணி வச்சோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா தேங்காய் சக்கரை அப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய் அப்புறம் ஏலக்காய் பவுடர்லாம் போடலாம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருப்பேன், பட் நானாக செஞ்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அது வச்சாச்சு. அவளே வந்துட்டு இந்த செகப்பவல் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன்னா அது வந்துட்டு போட்டாச்சு. இன்றைக்கி சாம்பாருக்கு வந்துட்டு சௌச்சௌ சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக வந்துட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சாச்சு. இந்த செகப்பவலை வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கூட வாட்டரே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கணும். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய சுகர்லாம் சாப்பிட வேண்டாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் வந்துட்டு இந்த மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு மாதிரி எடுத்துட்டு அதையுமே துருவி ஆட் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி மார்னிங்கே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு குவிக்காக முடிச்சுட்டு நம்ம ஸ்கின் கேர் வீடியோ போயிடலாம். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் யூஸ்வலாக வச்சிருக்கேன், ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். எங்கேயாச்சும் வெளியே போகும்போது எனக்கு கம்பல்சரி வந்துட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டிருந்தா பிடிக்கும். ஸோ ரொம்ப மைல்டான கலர்ஸாக தான் பார்ப்பேன். அண்ட் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ஸ்டே ஆகிறது இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுது. சரி கொஞ்சம் ஸ்டேயாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக்லேருந்து போகலாம். இந்த சுகர் பாப் லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்டே ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் ரூபி ரெட்னு போட்டிருக்கு, ரூபி ரெட் 07ன்னு போட்டிருக்கு. ஸோ இப்படி தான் ஷேட் பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு பிங்காக இருந்துச்சு. ஸோ அமேசான்லேயே வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஸ்கின் கலர் வந்துட்டு சூஸ் பண்ணி அதில் நமக்கு என்ன கலர் வந்துட்டு போட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல டார்க்கான பிங்க்கு. ஸோ இது வந்துட்டு ரொட்டேட்டபிள் ஆப்ஷனில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்டெடியான லிப்ஸ்டிக் தான். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பிங்க் ஷேட் கொடுக்குது. இந்த அளவுக்கு ஒரு பிங்க் ஷேட் கொடுக்குது. நமக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தாகவும் அப்ளை ஆகுது. ஸோ இதான் இந்த லிப்ஸ்டிக். இப்படி போட்டு லைட்டாக வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணி விட்டுறேன். ஸோ ஓகே, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும், ரொம்ப அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிக்காது. லைட்டாக அடிக்குது தான், பட் நம்ம வந்துட்டு அப்படி ஸ்மச் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக ஆகிடுது. ஸோ இதான் வந்துட்டு இந்த லிப்ஸ்டிக்கை பற்றின டீட்டெயில்ஸ். போல் ஹேர் சீரம் இது வந்துட்டு மந்த்லி வாங்குறது தான். நான் வந்துட்டு மாற்றி யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை வந்துட்டு லாரியலோடதே வாங்கியாச்சு. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கான்னு நிறைய நாளுக்கு வருது, ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு இது வருது. இந்த லாரியலோடதே வாங்கியாச்சு. இது ரொம்ப முக்கியமானது மாய்ஸ்சரைசர். என்னால் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஸ்கின். பட் இந்த சம்மர் டைமில் வந்துட்டு நல்லா ஸ்வெட் ஆகி எனக்கு ட்ரை ஸ்கின் மாதிரியே தெரியல. பட் வந்துட்டு சம்மருக்கு வெளியே போகும்போது என்னால் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் இந்த டாக்டர் ஷேத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. சரி அதில் இருந்து ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு செராமைட் அண்ட் விட்டமின் சி இது ரெண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செராமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தட் பூஸ்ட் க்ளோ அண்ட் ஸ்ட்ரென்தன் ஸ்கின் பேரியர்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு சூப்பர் பூஸ்ட் மாய்ஸ்சரைசராக இருக்கும்னு சொல்கிறாங்க. வந்துட்டு வாட்டர் பேஸ்டான்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, நல்லா லிக்விடாக இருக்குது. இதில் வந்துட்டு 1% விட்டமின் சி காம்ப்ளெக்ஸ், செராமைட் காம்ப்ளெக்ஸ், அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட், டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபார்முலேட்டட்னு போட்டிருக்கு. பிஹெச் பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு ஒரு 50 கிராம் வந்துட்டு 350 rupees வருது. இது ஒரு லைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இப்படி வச்சோம்னா அப்படியே ஸ்கின்னாக பிளெண்ட் ஆயிடுது. ஸோ இது அப்படியே வச்சு நம்ம அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் விடணும், இல்லைன்னா வந்துட்டு அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நல்லா வாட்டரி பேஸ்டாக இருக்குன்னு வந்துட்டு ஸ்டிக்கியாகவும் ஃபீல் ஆகலை. அதனால அது அப்படியே வந்துட்டு ஸ்கின்னோட கிளைட் ஆகிடுச்சு.
மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சுனால அது அப்படியே வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஆக்சுவலாகவே. ஸோ கொஞ்சம் ஸ்வெட் ஆனதுன்னா கொஞ்சம் வருது தான், பட் வந்துட்டு நம்ம நல்லா ஏர் ட்ரை பண்ணிட்டோம்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்குது, லீக் ஆகலை. இது வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு டெர்மாக்கோடது வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு டாக்டர் ஷர்ட்டோடது பார்த்தேன், பட் வந்துட்டு அதை விட நிறையாவே வந்துட்டு ரிவ்யூ டெர்மாக்கோக்கு இருந்துச்சு. இது வந்து SPF 50 A++++ இருந்துச்சு. சரி இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கேன். 1% ஹைலரானிக் ஆசிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் E இருக்குன்னு வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு ஒயிட் தான் இருக்குது. காஸ்ட்டும் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வச்சுருந்தது வந்துட்டு நல்லா ஒயிட் காஸ்ட் இருக்கும். அது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் தான், எனக்கு வந்துட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுது. பட் வந்துட்டு அது சம்மருக்கு செட் ஆகலை, வின்டருக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் போட்டோன்னே அது அப்படியே நேச்சுரல் ஃபினிஷாகவே ஆகிடுச்சு ஃபேஸில். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ளூ ஹெவனோட ஐலைனர். எனக்கு வந்துட்டு ஐலைனரே வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு இது வாங்கினோம்னா ஒரு 6 months வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு கீழே போட்டுறேன், உடஞ்சிருது. ஸ்கெட்ச் பென் மாதிரி இருந்தால் இது கீழே போட்டாலும் உடையாது. இது வந்துட்டு அப்படியே இருக்கும்னு நினச்சி நம்பி வாங்கினேன். பட் வந்துட்டு இது அந்தளவுக்கு திக்னஸ் கொடுக்கல. நம்ம வந்துட்டு அந்த நார்மல் ஐலைனர் யூஸ் பண்ணுவோம்ல அந்தளவுக்கு வந்துட்டு இது நல்ல டென்சிட்டியாக இல்லை. இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. நம்ம ஒரு 2 to 3 strokes போகிற மாதிரி தான் இருக்குது. அளவுக்கு தான் திக்னஸ் கொடுக்குது. இது வந்துட்டு நல்லா தான் இருக்குது. பென் டைப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் வந்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் கொடுக்கல. டச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அதனால நமக்கு அது அப்படியே ஸ்டேயாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் போயிட்டு வர வரைக்கும் அது அப்படி ஸ்டே ஆகும். ஸோ வந்துட்டு எனக்கு இது வந்துட்டு பிடிச்சிருக்கு. ரெகுலர் யூஸ்க்கு வந்துட்டு நல்லாவே ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் பார்த்துருந்தேன். ஸோ அதில் இது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு டயலமாலே வச்சுருந்த ஒரு திங் வந்துட்டு இந்த விஷ்-கேரோட ஹேர் சீரம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் லைன் வந்துட்டு ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு பேக் சைட்லாம் நல்லா தான் இருக்குது, பட் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட் வந்துட்டு பயங்கரமாக ரெடியூஸ் ஆகிறது ஃபீல் பண்ணேன். போனி டெயிலில் போட டைட்டாக அது வந்துட்டு கிளிப் ஆகி அப்படியே கொஞ்சம் ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி ஸ்டார்டிங்கை வந்துட்டு அதை க்யூர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ரோஸ்மெரி வாட்டர் ட்ரை பண்ணேன். பட் என்னால் அது வந்துட்டு ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ண முடியல. சரி ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டன்ட்டான மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு டெய்லி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஹேரோட லென்த்துக்கு வந்துட்டு ரோஸ்மெரி வாட்டர் நல்லாவே யூஸ் ஆகுது. பட் வந்துட்டு இந்த சைடுக்கெலாம் வந்துட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். அது வந்துட்டு தீர செஞ்சு வைக்கணும். அதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். வந்துட்டு விஷ்-கேரோடது இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கனாலே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு. விஷ்-கேரோட ஹேர் க்ரோத் சீரமில் வந்துட்டு நமக்கு ரைஸ் வாட்டர் இருக்குது, ரோஸ்மெரி லீஃபும் இருக்குது. ஸோ அது கூட இன்னொரு 6 ஐட்டம்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு ஒரு நல்லா ஹேர் க்ரோத்துக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 30 days மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு லைட்டாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 to 6 months வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு லார்ஜ் டிஃப்ரென்ஸே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிவ்யூவர்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பாட்டில் வந்துட்டு எனக்கு 1 month வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஹேர் க்ரோத் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நம்ம எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே வந்துட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு விட்டோம்னா போதும். ஸ்டிக்கியாக இல்லை, ஜஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஹேர் க்ரோத் எவ்வளோ நமக்கு காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நான் நியூவாக இந்த தடவை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிற ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இது கூட வந்துட்டு நான் கண்டிஷ்னர், ஷாம்பு அது எல்லாமே வந்துட்டு எப்பயும் வாங்குறது தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு என்னோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் அண்ட் ஹேர் கேர் ஐட்டம்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.